நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஊர்வலமாக சென்று போராட்டம். அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என கேள்வி. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருக்கு நிகரான தலைவரே இல்லை. அம்பேத்கரின் சிந்தனைகளை திமுக அரசு போற்றுகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தூய்மை பணியாளர்கள் என்பதை விட தூய்மை உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என்றே கூற வேண்டும். மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே திமுக அரசின் இலக்கு என முதலமைச்சர் பேட்டி. திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளாக எந்த புதிய திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசியல் சாயம் பூசப்படும் என்பதால் விஜய் பங்கேற்கும் புத்தக வெளியீட்டு விழாவை தவிர்த்தேன். அரியலூரில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. ரெப்போ வட்டி விகிதத்தில் 11வது முறையாக மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ரெப்போ வட்டி விகிதம் 6.5 நீடிப்பதால் வீட்டுக்கடன் வாகன கடனுக்கான வட்டி உயராது. விலைவாசி உயர்வு அதிகரிப்பால் நுகர்வோரின் கைகளில் சேமிப்பு கணிசமாக குறைந்துள்ளது. உண்மையான பொருளாதார வளர்ச்சியில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் தகவல். வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு. புயலாக மாறும் வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல சம்பு எல்லையில் குவியும் விவசாயிகள். கோரிக்கைகளை வலியுறுத்தி மதியம் 1 மணிக்கு நடைபயணம் செல்ல தயார். போலீசார் குவிப்பு. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பரனூர் சுங்கச்சாவடியில் மூலதன கட்டுமான செலவு மட்டுமே வசூல். 20 ஆண்டுகளாக செயல்படும் சுங்கச்சாவடியை மூட கோரிக்கை வலுக்கும் நிலையில் ஆர்டிஐயில் அதிர்ச்சி தகவல். வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் முழுவதும் 2,92,450 ஹெக்டேர் பயிர்கள் பாதிப்பு. தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்க விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. 1 கிராம் 7,115 ரூபாய்க்கும் சவரன் 56,920 ரூபாய்க்கும் விற்பனை. கிருஷ்ணகிரி அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் கொண்டம்பட்டி மக்கள் சாலை மறியல். ஊத்தங்கரை திண்டிவனம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ஓசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் குவியலாக ரசாயன நுரை. ரசாயன தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. இந்திய அணி 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம்.